இளவரசி வந்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க வராம இருந்துருவீங்களா? என்ன இப்படி கேக்குற? அவ அபிஷியலா பொண்டாட்டி, நீ வந்து டேஷ் டேஷ். ஆனா என் மனசு பூரா நீதான் இருக்க. கதிரேசனால நான் எவ்வளவு லாபம் பார்த்துருக்கேன். அதனால அவர்கிட்ட சொன்ன மாதிரியே அசல் மட்டும் கொடுங்க, வட்டி வேண்டாம். இந்தாங்க. அன்னைக்கு நீ ஒரு போட்டோவை பார்த்து பயந்துட்டு இருந்தியே, அவங்க சொந்தக்காரங்க தான் சுப்பிரமணிய பார்க்க வந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்காக நீங்க வேதனைப்பட்டு இருக்கீங்க. உங்களால இந்த குடும்பம் வேதனைப்பட்டு இருக்குல்ல, இதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஐயா உங்களை கையோட கூட்டு வர சொன்னாரு. என்னவா, என்ன விஷயம்? ஏதோ சொத்து விஷயமா பேசி முடிக்கணும்னு சொன்னாரு. நான் சக்தியை பார்க்க தான் வந்தேன். அவர் வர சொன்னதா கண்ணாயிரம் சொன்னாரு? ஆமா. அப்படி சொன்னாதான் நீங்க வருவீங்கன்னு அவரா நினைச்சு சொல்லிட்டார் போல இருக்கு. நான் தான் உங்களை வர சொன்னேன். நான் என்னவோ உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக உங்களை வர சொன்னேன்னு நினைச்சிடாதீங்க. அவர் சொல்ல சொன்னதை சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். இந்த வீட்டுல எது நடந்தாலே எங்களுக்கு தெரியாதுங்க. அவரா நினைப்பாரு, அவரா முடிவெடுப்பாரு. நீங்க கூட 3.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்களாமே. காலையில தான் என்கிட்ட சொன்னாரு. அப்பதான் எனக்கே விஷயம் தெரியும். இது கூட சொல்லிருக்க மாட்டாரு. உங்களுக்கு ஒரு இடத்துல கடன் வாங்கி கொடுத்தாருல்ல, அவன் கடன் வாங்கின பணத்தை உடனே திருப்பி கொடுக்கணும்னு ஒத்த கால நிக்கிறான். ஐயோ, இத நான் எப்படி அண்ணன் கிட்ட சொல்வேன்னு புலம்பிட்டு கடைசியில என் தலையில இதை கட்டிட்டாரு. நான் எப்படி இத மாமா கிட்ட சொல்ல முடியும்னு கேட்டேன். ஆனா புருஷன் சொல்றத கேக்குறதானே பொண்டாட்டிக்கு அழகு. அதான் மனச கல்லாக்கிக்கிட்டு சொல்றேன். அம்மா, ஜூஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏண்டி, பெரியப்பா இவ்வளவு தூரம் வெயில வந்திருக்காரு, அவருக்கு ஒரு ஜூஸ் கூட போட்டு கொடுக்கலன்னா எப்படி? உங்க அண்ணனை பத்திரமா பாத்துக்கிறதே இவர்தான், தெரியும்ல? எனக்கு தெரியும், ஆனா ஜூஸருக்கு தெரியாதுல்ல. என்னடி இது? சரி, போய் தண்ணியாச்சும் கொண்டு வா. ஃப்ரிட்ஜ் ரிப்பேர்னு குழாயில பிடிச்சு கொண்டு வந்துடாத போ. வேணாம் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். வேணும்னு சொல்றவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அந்த கடன்காரனை சொல்றேன். இல்ல, அது பொறுமையா கொடுத்தா போதும்னு சக்தி சொல்லியிருந்தான். இப்ப திடீர்னு கேட்டா எப்படி? அவனும் பொறுமையா கொடுங்க பரவாயில்லன்னு தான் சொல்றான். ஆனா வட்டி கட்ட சொல்றான். அநியாய வட்டி. ரூபாய்க்கு 10 பைசா. உங்களது 1 ரூபாயா இருந்தா 10 பைசாவை இந்தான்னு விட்டு கடாசிடலாம். வாங்கினது 3 லட்சம் ஆச்சே. மாசம் 35,000 வட்டி கட்ட வேண்டி வரும். அது உங்களால முடியுமா? அதனால அசலை கொடுத்து முடிச்சிருங்கன்னு சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். என்னம்மா அநியாயம் இது? வட்டியே வேண்டாம் தானே தம்பி சொன்னா? அப்படியா சொன்னாரு? வட்டியே வேணா நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிருப்பாரு. 1 பைசா 2 பைசானா கட்டிருப்பாரு. இப்படி 10 வட்டி கட்ட முடியுமா? அசலை கூட இப்பவே கட்டுனா நான் எங்க போறது? நாங்க என்ன மாமா பண்றது? கடன் கொடுத்தவன் நினைச்சு நினைச்சு பேசுறானே. என்ன அவங்கிட்ட கூட்டு போக சொல்லுமா, நான் அவங்கிட்டே பேசிக்கிறேன். நீங்க பேசினா மட்டும் கேட்டுருவானா? எல்லாரும் அப்படிதான். காரியம் ஆகணும்னா அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறீங்க. நீங்க கூட தான் அந்த பணத்தை கேட்கணுங்கிறதுக்காக ஒரு காரணத்தை சொன்னீங்க. ஆனா அதுக்காகவா அந்த பணத்தை செலவு பண்ணீங்க? அதை யாராவது கேட்க முடியுமா? ஆறுமுகம் சும்மா இருக்கா, ஆட்டோ வாங்கணும். சுப்பிரமணி அப்பளம் வித்து நஷ்டமாயிட்டான்னு தானே வாங்குனீங்க. கடன் கொடுத்த ஒரு மாதிரி ஒரு ஆளை செட்டப் பண்ணி வேற கூட்டிட்டு வந்தீங்களா? இதை யாராவது கேட்க முடியுமா? தேவையை பொறுத்தும் பார்வையை பொறுத்தும் தான் நல்லவன் கெட்டவன் எல்லாம். மத்தபடி தனித்தனியா அந்த மாதிரி யாரும் கிடையாது. இன்னொரு ரகம் இருக்கு. கண்டுபிடிக்கிற வரைக்கும் நல்ல மாதிரியே தெரியுவாங்க. அது வரைக்கும் மானஸ்த மாதிரியே வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துவாங்க. மானம் போனா தொடச்சு போட்டுட்டு அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு தேடி போயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க மாமா? சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். எப்ப பணத்தை திருப்பி கொடுக்கறீங்க? நான் கேட்கல மாமா, அவன் கேட்டதா அவர் கேட்க சொன்னாரு. கொஞ்சம் டைம் வேணும். இப்படி சொன்னா எப்படி? வட்டியாச்சும் கட்டுறீங்களா? அந்த நிலத்தை வித்து மொத்த பணத்தையும் கட்டிட சொல்ல. எந்த நிலம்? ஊர்ல இருக்க அதுவா? 5-6 லட்சத்துக்கு போயிட்டு இருந்தது. இப்ப 50,000க்கு வாங்குறது கூட ஆள் இல்லாம இருக்கு. இதெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு தான் நாங்க சொல்றோம். அண்ணனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, பேசாம அந்த நிலத்தை வித்து பிரச்சனையை சமாளிப்போன்னு ஊருக்கு போய் விற்க பார்த்தாரு. அப்ப தெரிஞ்சதுதான் இந்த செய்தி எல்லாம். இப்ப என்ன செய்ய போறீங்க? வட்டிக்கு விட்டவன் வாசல் வந்து திட்டினா போக போறதுனோ எங்க மானம் தானே. அதனாலதான் சொல்றேன், எப்படியாவது பணத்தை கொடுத்து பிரச்சனை முடிச்சிருங்கன்னு. அது நான் என் தம்பி கிட்ட பேசிக்கிறேனே.
அவர் உங்ககிட்ட பேச சங்கோஜப்பட்டுட்டு தான் என்னைய பேச சொன்னாரு. நீங்க எங்கிட்ட விஷயத்த சொல்லுங்க. இல்லை அதெல்லாம் சொன்னா நீ புரிஞ்சுக்க முடியாது. நான் தம்பிக்கிட்டே பேசிக்கிறேன். நான் வரேன். என்ன மாமி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு போறாரு? அப்பாவா பணத்தை கேட்க சொன்னாரு? கேக்குற மூஞ்சியை பாரு. அவர் கேக்குற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருந்தா நம்ம பணம் அம்பேல் தான். அதான் நானே வர வச்சு பேசினேன். அதுக்கு இப்ப எந்த பிரயோஜனமே இல்லாம போயிடுச்சே. எப்பவுமே வாயே திறந்து பேசாத பெரியப்பா இப்ப மூக்கு அறுத்துட்டுல போயிட்டாரு. அவர் என் மூக்க இருக்கிறாரா? நான் அவர் கழுத்தையா இருக்கிறேன். என்னது? பார்த்தா தெரியல ரோஸ். எதுக்கு? ஐ லவ் யூ. என்னண்ணா சீரியஸா ஐ லவ் யூ சொல்ற, நீ சிரிக்கிற? ஐ லவ் யூ சொல்ற மூஞ்ச பாரு. ஏன் நாங்களாம் ஐ லவ் யூ சொல்லக்கூடாதா? சொல்லலாம், எவ அதை கண்டுக்கிறது? போனா போகுது, பாவம் யாரும் உன் பின்னாடி சுத்துறதுக்கு இல்லையேன்னு ஒரு பரிதாபத்துல சொன்னா ஓவரா பண்ற. அத பத்தி நாங்க கவலைப்பட்டுக்கிறோம், நீ கொஞ்சம் ச்சே, ஒரு ஐ லவ் யூ வேஸ்டா போச்சே. இத உனக்கு இருக்கிற அழகான ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணலாம்ல? இதுக்காக தான் இப்ப வந்தியா? என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சிட்ட? நீ நல்லபடியா எக்ஸாம் எழுதிருக்கியான்னு கேட்டு என்கரேஜ் பண்ணிட்டு வான்னு அம்மா சொன்னாங்க. அதானே பார்த்தேன். இந்த நல்ல புத்தியெல்லாம் உனக்கு எங்க வரப்போகுது? படிக்கிற காலத்துல ஒழுங்கா எக்ஸாம் எழுதிருந்தா தானே? ஹலோ, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஞாபகம் வச்சுக்கோ. சீரியஸா கேக்குற? படிக்கும்போது நீ பயங்கர மக்கு. எப்படி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆன? கிரேட் இன்சல்ட். நான் கிளம்புறேன். சரி சரி, கோச்சுக்காத. எனக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு நீதான். நீயும் போயிட்டா? பொழுதுபோக்கா? நான் என்ன எஃப்எம் ரேடியோவா இல்ல டிவி சேனலா? இல்லடா, சீரியஸா சொல்றேன். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என் சந்தோஷம் சிரிப்பு இதெல்லாம் போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ வீட்டுக்கு வந்து பேசினதால ஒரு பெரிய தெம்பே கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்டா. என்ன நிஜமாவே சீரியஸ் ஆயிட்ட? நீ கலகலன்னு இருக்கணும்னு தானே நான் இதெல்லாம் பண்றேன். சந்தோஷமா இருக்கிறதுக்கு பதிலா கண் கலங்குறியே. இந்தா உனக்குன்னு வாங்கின ரோஸ், நீயே வச்சுக்க. லீ வா உட்கார், நான் உன்னை வீட்டுல விடுறேன். நீ ஓட்டுறத நம்பி நான் வரணுமா? ஏய் என்ன நீ ஏதோ சின்ன வயசுல என் கூட சைக்கிள்ல வந்து கீழே விழுந்தாங்கிறதுக்காக இப்பவும் அப்படி நினைச்சிட்டு இருந்தா எப்படி? அது ஏன் தப்பா? உங்க அப்பாவோட ஓட்ட சைக்கிள் தானே அது காரணம். சாரிடா, கண் கலங்காதன்னு நானே சொல்லிட்டு நானே கண் கலங்க வச்சுட்டேன். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. வேணா தோப்பு கரணம் போடவா? ஏய், சாரி அக்கம் பக்கத்துல சாரி ரொம்ப பார்க்க போறாங்கடா. சாரி. மாமா, எக்ஸாம் எப்படி பண்ண? நல்லா பண்ண மாமா. ஹாய். சரி ஏறு, நான் வீட்டை ட்ராப் பண்றேன். இல்ல மாமா, கொஞ்ச நேரம் இவ கூட பேசிட்டு நானே வீட்டுக்கு கிளம்பிடுறேன். நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல? இருக்கு. இப்படி பேசி வெட்டியா பொழுது போக்கிட்டு இருந்தா நாளைக்கு எக்ஸாம் எப்படி படிப்ப? ஆல்ரெடி படிச்ச சப்ஜெக்ட் தான் மாமா, ரிவைஸ் பண்ண போதும். ரிவைஸ் பண்றதுக்கு டைம் வேணும்ல? எக்ஸாம் எழுதுற இவளே கவலைப்படல, நீங்க எதுக்கு சும்மா கவலைப்பட்டு இருக்கீங்க? ஏய், நான் உன்ன கேட்டனா? நீ படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்ட, ஆனா இவ அப்படியா? இந்த எக்ஸாம் நல்லா எழுதினாதான் நல்ல மார்க் வாங்க முடியும், அப்பதான் நல்ல வேலை கிடைக்கும். குட், உங்க தொலைநோக்கு பார்வையை நான் பாராட்டுறேன். ஆனா படிப்பு நல்லா வரணும்னா கொஞ்சம் பொழுதுபோக்கு தேவையாச்சே. ஆமா, உனக்கு என்ன இங்க வேலை? நல்லா கேளுங்க மாமா. அடி பாவி, இப்பதான் என்ன எஃப்எம் மாதிரி டிவி சேனல் மாதிரின்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப அவர்கிட்ட நல்லா கேளுங்கன்ற. சொந்தக்காரங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டீங்களா? இதை பாருங்க சார், இவ எக்ஸாம் நல்லா எழுதினாலா இல்லையான்னு கேட்க வந்தேன். நான் கிளம்புறேன். ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்ன சீரியஸா எடுத்துக்கிற? இது என்ன கையில பூ? இவன் தான் கொடுத்தா மாமா. எதுக்கு? இந்த குரங்கு ஐ லவ் யூ சொல்லுச்சு. ஐ லவ் யூ சொன்னான்னு சாதாரணமா சொல்றேன். இவன் எப்பவுமே இப்படிதான் மாமா, விளையாடிக்கிட்டே இருப்பான். ஐ லவ் யூ சொல்றதெல்லாம் விளையாட்டா? நல்லா கேளுங்க சார், நான் எவ்வளவோ சீரியஸா சொல்றேன், இவ விளையாட்டாவே நினைச்சிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் இவ ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுன்னு சொன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. என்ன சார் நியாயம் இது? இங்க பார், நீங்கெல்லாம் ஒன்றும் சின்ன குழந்தைங்க இல்ல. இந்த வயசு பொண்ணு கூட சேர்ந்து சுத்துற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. சார், இது வேலை இல்லை சார், சும்மா டைம் பாஸ். நான் வேலைன்னு சொன்னல, அது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இந்த கிண்டலா? நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ப்ளீஸ், நான் கிளம்புறேன். உங்க மாமாவுக்கு லெஃப்ட் வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் நான் சொல்றதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்க போறாரு. பை. பை. ஆமா என்னமா எனக்கு லெஃப்ட் வேலை செய்யலங்கிறேன், என்னது? ஒண்ணு இல்ல மாமா, மூடியில லெஃப்ட் சைட் பகுதி சிரிக்கிற வேலையை செய்யுமா. நீங்க சீரியஸா பேசுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டான் அவன். நான் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு? ஏன் மாமா டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க கிளம்புங்க. ஏறு, உன்னை டிராப் பண்றேன் நானு. இல்ல மாமா, பக்கத்துல தான் ஃப்ரெண்ட் வீடு. நான் நோட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். இந்தாங்க, டென்ஷன் ஆகாதீங்க, உடம்புக்கு நல்லது இல்ல. லவ்ஸ் கேக்குது, வச்சுக்கிறேன். ஐய, வெளியே தலை காட்ட முடியலையே. என்ன வெயில், என்ன வெயில், மண்டைய பொழக்குதுடா சாமி. ஜானகி, ஜானகி, தண்ணி கொண்டு வா. தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும், மது சந்தன மல்லிகை வாசம் வரும், தாளம் வரும். அண்ணே விடுனா, என்னண்ணா இந்த மண்டே புலகிற வெயில்ல உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா? சரியா, என்னடா இது இந்நேரத்துக்கு நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நாங்க தினமும் சரக்கு போட்டுட்டு இந்த நேரத்துக்கு தான் மதியம் வீட்டுக்கு சாப்பிட வருவோம். நீ இத்தனை நாளா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்க சரக்கு போட்டதுனால உனக்கு எதுவும் தெரியல. அதான் தெரிஞ்சிட்டேன்னு சொல்றேன்ல. சரியா, திருந்தினா சந்தோஷம் தான். என்னது இப்படி சொல்ற? நான் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கேங்கிறத கூடிய சீக்கிரம் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க தான் போறீங்க. எப்படி? நான் வேலை தேட ஆரம்பிச்சிட்டேன், தெரியல. வேலைக்கா? நிஜமா? ஒண்ணு நிஜமா? என்ன வேலை? செக்யூரிட்டி வேலை கேட்டிருக்கேன். நல்லா சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா கண்டிப்பா கிடைச்சிரும். செக்யூரிட்டி வேலைக்கா? வேற ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணலாம்ல? கலெக்டர் வேலை கேட்டிருந்தேன், அது கிடைக்கிற வரைக்கும் தான். இதெல்லாம் போடி இவல. என் தகுதி என்னவோ அதான் எனக்கு கிடைக்கும். சும்மா இருக்கிறவன் மரியாதையா எந்த வேலை செஞ்சா உனக்கு என்ன? என்ன நீ ஏன் இந்த மேடை நாடகத்துல நடிக்கூடாது? டேய் சரியா, எனக்கும் அந்த ஆசை இருக்குடா. ஆனா எனக்கு தான் நடிக்க வராதேடா. ஆனா நடிப்பு கூட பரவாயில்ல, பாத்துக்கலாம். ஆனா டேய் இங்க வா, இந்த நடிகனுக்கு உண்டான லுக்கு இருக்குல்ல? தலையெழுத்துறா. இல்லண்ணே, நீ வீட்டுக்குள்ள நுழையும் போது ஷபா என்ன வெயிலு, தண்ணி குடுன்னு கேட்டியே, அந்த நாடகத்தை பார்த்து தான் சொன்னேன். டேய், குடிகாரனா இருந்த வரைக்கும் தானே மதிப்பு. தெரிஞ்சுட்டா நக்கல் பண்றீங்களா? அப்பவும் பேசணும். என்ன அப்ப நீ போதையில இருந்ததுனால உனக்கு புரியல. கொடு. இந்தாங்க மாமா. போன காரியம் என்னாச்சு மாமா? பேசுன அப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என் அப்பா ஏதாவது சொன்னாரா? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். என்னை பற்றி ஏதாவது பேசியிருப்பாரு? பேசினா, விசாரிச்சான். என்ன உன் படிப்பு நின்று போனதை பற்றி தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக பேசினான். மற்றபடி நீங்கள் இருக்கிறத பற்றியெல்லாம் ஒன்றும் தப்பாகவே பேசலை, தெரியுமா? நீங்கள் என் அப்பாவை தானே பார்த்துட்டு வரீங்க. ஏன்ப்பா அப்படி பேசுகிற? இல்லை, நீங்கள் அவரை பற்றி சொல்கிறதுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே. மனுஷங்கன்னா அப்படி தானேப்பா, எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா சொல்லு? நீங்கள் சொல்கிறது மனுஷங்களை பற்றி, நான் சொல்கிறது எங்கள் அப்பாவை பற்றி. சேச்சே, அவன் முன்ன மாதிரி இல்லைப்பா, நிறைய மாறிட்டான். அப்போ இன்னும் மோசமாயிட்டாருன்னு சொல்கிறீங்க? பா, உங்களை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது. இதில் நான் வேற இங்கே இருக்கேன். இது போதாதுன்னு அவர்கிட்ட பணம் வேற வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக உங்களை மரியாதை நடத்திருப்பாருன்னு எனக்கு தோணலை. சரியா, உலகத்திலேயே 7 அதிசயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டின பெரிய அதிசயமே மனுஷன்தான். எப்போ எதனால் எப்படி மாறுவாங்கன்னு யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான்
இவங்க இப்படிதான்னு நாமளா நினைச்சு எதையும் முடிவு கட்ட முடியாது. அது மட்டும் இல்லடா, நீ உங்க அப்பா கூட இருந்தப்பவே மனசளவில் ஒதுங்கியே இருந்துட்ட. அதனால தான் அவனை உன்னால புரிஞ்சிக்கவே முடியாமல் போச்சு. நெருப்பை நெருங்கி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமாப்பா? அவரை நீங்கள் சொன்ன மாதிரி நான் நெருங்கி பார்த்ததே இல்லை. எட்ட இருந்து பார்த்து நான் பொசுங்கிருக்கேன். கிட்ட நெருங்கி பார்த்து நீங்க எவ்வளவு கருகி இருப்பீங்க எல்லாம் எனக்கு தெரியும்பா. அப்பா, சித்தப்பா உங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசினாரா? அப்பா, உங்களை தான் சித்தப்பா உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொன்னாரா? சொல்லுங்க. இல்லைப்பா, சிலி ஏதோ அவங்க அப்பா மேலே உள்ள வெறுப்புலையும் கோவத்துலையும் அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போகிறான். அந்த ஊரில் இருக்கிற நிலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் உனக்கு ஆட்டோ வாங்குற விஷயத்தை பற்றி கூட பேசிட்டு இருந்தோம். ஆட்டோவா? என்னப்பா சொன்னாரு? சொல்லுங்க. அதை கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். அப்பா, நான் கூட வேலை விஷயமா தான் வெளியே போயிட்டு வந்தேன். ஆட்டோ கை கிடைக்கிற வரைக்கும் செக்யூரிட்டி வேலைக்கு போகலான்னு இருக்கேன். நானும் வேலைக்கு போயிட்டா இந்த வீட்டில் இருக்க கஷ்டம்லாம் தீந்துரும். அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. ஜானு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீதான் தண்ணி கொண்டு வரேன்னு நினைச்சு செழியன் கையை பிடிச்சி சுத்தி என் மானமே போயிடுச்சு. போட்டு விடுங்க. குடிச்சிட்டு லுங்கி விலகுனது கூட தெரியாம ரோட்ல புரண்டுட்டு இருந்தீங்க. அப்ப போகாத மானமா இப்ப போகுது. அது ஆறுமுகம், இது அமைதியான முகம். தண்ணி கொடு. இந்தாங்க. கோவத்துல கூட என் பொண்டாட்டி அழகா தான் இருக்கா. dy by dx plus y is equal to x. Solve. Types of companies. Companies can be broken of the following two types: private companies and public companies. Company. அக்கா, நீ போய் தூங்குக்கா. இல்ல பரவாயில்ல, நீ படி. நான் படிக்கிறேன், நீயே கண் முடிச்சிட்டு இருக்க. காலையில திரும்பவும் வேலைக்கு போகணும்ல. பரவாயில்ல லீலா, இதுல என்ன இருக்கு, படி. அக்கா, நிஜமாவே எங்களுக்காக கல்யாணத்தை தள்ளி போட போறியா? இப்ப அந்த பேச்சு எதுக்கு? இப்ப அந்த பேச்சு எதுக்குன்னா, இல்ல உனக்கு எதுக்கு அந்த பேச்சுன்னா? படிக்கிற நேரத்துல உனக்கு எதுக்குடி இந்த சிந்தனை? நீ சொன்னதுல இருந்து அதே சிந்தனை தான்க்கா எனக்கும். நான் வேலைக்கு போறேன்னு சொன்னப்போ என் படிப்பு கெட்டு போயிடுன்னு நீ கவலைப்பட்ட. அதே மாதிரி தான்க்கா என் படிப்புக்காக உன் வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு பயப்படுறேன். ஐயோ மக்கு, இதுல என் வாழ்க்கை கெட்டுறதுக்கு என்ன இருக்குடி? நான் கல்யாணம் வேணான்னு சொல்லலம்மா, கொஞ்சம் தள்ளி தானே வச்சிருக்கேன். தள்ளி வைக்கிறதுன்னு நீ சொன்ன ஆச்சா? மாமா வீட்டுல அதுக்கு ஒத்துப்பாங்களா? ஒத்துப்பாங்க. அது ஓ நம்பிக்கை. அவங்களுக்கும் அவங்க சொந்தக்காரங்க கிட்ட இருந்து பிரஷர் இருக்கும்ல. எத்தனை நாளைக்கு தான் அவங்களால அதை சமாளிக்க முடியும்? நான் என் குடும்ப கஷ்டத்தை சமாளிச்சு அது நிமிர்ற வரைக்கும் அவங்களும் சமாளிச்சுதான் ஆகணும். நான் அவங்களுக்கு மருமகளா வேணும்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற மாமா கிட்ட இது பிளாக்மெயில் பண்ற மாதிரிலாம் இருக்கும். பிளாக்மெயில் இல்ல லீலா, இப்போ நம்ம ஒரு வேலைக்கு டெபாசிட் கட்டிட்டு வேலைக்கு சேர டேட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்கன்னு கேக்குறது இல்லையா? அது மாதிரி தான் அதுவும். புரியலையா? வரதட்சணைன்னு அவங்க கேட்கலனாலும் நிலத்துக்கு அவங்க நம்ம கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டாங்க. அது நம்ம டெபாசிட். அந்த வீட்டுக்கு மருமகளா மனைவியா நான் வேலைக்கு போற டேட்டை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்கன்னு கேக்குறேன், அவ்வளவுதான். அப்பாவோட ஆசைக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, எங்களுக்காக அதை தள்ளி வைக்கிறேங்கிற. மனைவியா மருமகளா அந்த வீட்டுக்கு போறத வேலைக்கு போற மாதிரிங்கிற. உனக்குன்னு ஆசைகளே கிடையாதாக்கா? அப்பா ஆசையை நிறைவேற்றணும், இந்த குடும்பம் நிமிரணும், இதெல்லாம் ஏன் ஆசை தானேம்மா. நான் கேட்டது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிற ஆசைகளே இல்லையான்னு. இப்படியே இருந்தா போதும், வேற என்ன வேணும்? இந்த மாதிரிலாம் நீ யோசிக்கிறனால தான் உனக்கு வேலைக்கு போகணும்னு தோணுது.
அப்பா இருந்தப்போ உனக்கு இதெல்லாம் தோணுச்சா? இல்லைல்ல. அப்பா இருந்த இடத்துல வச்சு இனிமே அக்காவை பாரு. நீ பழையபடி கவலை இல்லாம இருக்கணும். இதுதான் என் ஆசை. பழையபடினா புரியுதா? அம்மா கூட ஏன் கூட எல்லாம் சின்ன சின்னதா சண்டை போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஜாலியா படிச்சுக்கிட்டு இப்படி ஒரு குடும்பத்துல எல்லாருமே கவலைப்பட்டுட்டு இருந்தா அப்புறம் எப்படி சந்தோஷம் வரும்? கவலைப்படுற வேலையை நான் பாத்துக்கிறேன், சந்தோஷத்தை கொண்டு வர வேலையை நீ பாத்துக்கோ. என்ன நல்லா இருக்கா? ஹலோ, நான் செழியனோட அம்மா பேசுறேன். சித்தி ஒரு நிமிஷம். செழியன் அம்மா. நான் எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் பேசணும்? என்னால பேச முடியாது. பேசுப்பா, அம்மா தானே. முடியாதுன்றல. இரு நான் பேசுறேங்க. கொண்டா. அப்பா வேணாம்ப்பா, திட்டத்துக்கு புதுசா ஏதாவது காரணம் கிடைச்சிருக்கும். கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? நான் பேசிக்கிறேன். சொல்லுமா. மாமாங்களா? ஆமாம்மா, நான் தான் பேசுறேன். சொல்லு. என் மேல என்ன கோவம் இருந்தாலும் செழியனை நாளைக்கு மட்டுமாவது வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் அவனை தொல்லையே பண்ண மாட்டேன் மாமா. நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாள். அப்படியா? அவன்கிட்ட பேசுறியாம்மா? நான் ஆசைப்பட்டாலும் அவன் என்கிட்ட பேச மாட்டான். அப்படிலாம் இல்லைம்மா. இருது, அவன்கிட்ட பேச சொல்றேன். சரியா? இந்த அம்மாட்ட பேசு. இதுக்கு தான் போன் அட்டன் பண்ண வேணாம்னு சொன்னேன். எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்கல. ஏம்மா, அவன் இங்கே எங்கேயோ பக்கத்தில் போயிருக்கான். வந்தோடனே பேச சொல்லட்டுமா? வேண்டாம் மாமா, அவன் பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். போன்ல கூட என்கிட்ட பேச பிடிக்காதவன் நாளைக்கு என்ன பார்க்க வீட்டுக்கா வரப்போறான். நல்லா சமைச்சு போடணும். அவனுக்கு பிடிச்ச பால் பாயசத்தை பண்ணி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். என் விதி போற போக்க பார்த்தா நான் செத்தா கூட கொள்ளி வைக்க அவன் வரமாட்டான் போல இருக்கு மாமா. ஐயோ, ஏம்மா அப்படிலாம் பேசுற? சின்ன பையன் ஏதோ புரியாம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாம் போக போக சரியா போயிடுமா. அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல மாமா. எதுவும் வேணாம். அவன் வரலன்னா கூட பரவாயில்ல, நான் பண்ண பாயசத்தை குடிச்சான்னு கேள்விப்பட்டாலே போதும். அது கூட வழி இல்லையே மாமா. அவ்வளவுதானம்மா. நீ யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பு, நான் மட்டும் கொடுத்துட்றேன். யாருக்கிட்டயோ கொடுத்து அனுப்பினா அதுவே போதும். அவன் கோபத்தை அதிகமாக்கிடும். ஆமா இல்ல? இப்போ ஒண்ணு பண்றேனே, நானே வரேம்மா. நான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு மாமா கஷ்டம்? இதுல ஒன்றும் சிரமம் இல்லைம்மா. நான் நாளைக்கு வந்து வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரிங்க மாமா. வச்சுட்டு மாமா. சரி. என்னப்பா ஆச்சு? சித்தி என்ன சொன்னாங்க? நம்ம செலியனுக்கு நாளைக்கு பிறந்த நாளா. சித்தப்பா எந்திரி சித்தப்பா. சித்தப்பா எந்திரி சித்தப்பா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear செழியன். சித்தப்பா இந்தாங்க, குளிச்சுட்டு இந்த புது Dress போட்டுட்டு வாங்க. அப்பா. ஆமாப்பா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ல. போய் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ. அப்பனே சண்முகா முருகா, எல்லாருக்கும் நல்லதை கொடுப்பா. சாக்லேட் எடுத்து கொடு சித்தப்பாவுக்கு. தேங்க்யூடா செல்லம். என்ன ஆசீர்வாதம் பண்ணப்பா. நல்லா இருப்பா. நீண்ட ஆயுளோட சௌக்கியமா சந்தோஷமா நிம்மதியா இரு. என்னடா இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு பிறந்த நாளை நான் பார்த்ததே இல்லப்பா. எங்க வீட்டுல இருக்கும்போது தூங்கி எழுத பெட்ரூம்ல புது ட்ரெஸ் இருக்கும். கீழே இறங்கி வந்தா டைனிங் டேபிள்ல வேலைக்காரி செஞ்சு வச்ச பால் பாயசம் இருக்கும். ஆனா என்ன பெத்தவங்க யாருமே அங்க இருக்க மாட்டாங்கப்பா. அதுதான்ப்பா என்னோட பிறந்தநாள் கொண்டாட்டம். அழாதீங்க சித்தப்பா.
இவ்வளோ பாசமா என் பிறந்த நாள் கொண்டாடுறது இதுதான் முதல் முறை. நீங்க என் பிறந்த நாள் இவ்வளவு பெருசா கொண்டாடுவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செலியா, இது ஒரு வகையில் பிராயசத்தம் தான்ப்பா. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளுங்கிறத நான் மறந்துட்டேன்ல. நினைப்பு வச்சுக்கிற அளவுக்கு நான் எந்த சாதனையும் பண்ணலையேப்பா. பண்ணுவப்பா, நீ நிறைய பண்ணுவ. அப்பதான் மத்தவங்க எல்லாரும் காத்திருந்து உன் பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இந்த வீட்டுல இருந்து என்னை யாரும் போக சொல்லிடாதீங்க. கடைசி வரைக்கும் உங்க எல்லாரும் கூடயும் நான் இருக்கணும். அது எனக்கு போதுண்ணா. டேய் செலியா, உன் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய். யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. என்ன ஒன்று, எல்லா குடும்பமும் சந்தோஷப்படுற மாதிரி பெருமைப்படுற மாதிரி நீ வாழ்ந்து காட்டணும். அதான் நல்லதுப்பா. ம், சரிப்பா. சரி, டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம் வாங்க. போய் எடுத்து வைமா. வா, டிஃபன் சாப்பிடலாம். வா, வாடா வா. இது என்ன இன்விடேஷன்? ஓ, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுனிதாவோட குழந்தைக்கு பர்த்டேன்னு சொன்னில, இது கட்டாயம் நீ போகணும்ல? நான் போல. ஏன், என் மேல கோவமா இருக்கனால இந்த முடிவு எடுத்திருக்கியா? இல்ல, நான் போறதா இல்லன்னு எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். அதான் ஏன்? நான் இப்படி சுபகாரியத்துக்கு போக முடியும்? புருஷனை இருந்தவங்கள பரிதாபத்தோட பாப்பாங்க, என்ன எல்லாம் கேவலமா தானே பாப்பாங்க. ஏன் அப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நீ ஜம்முன்னு போயிட்டு வா. தேவையில்லை, உங்ககிட்டயே அசிங்கப்படுறேன். இன்னும் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட வேற போய் அசிங்கப்படுமா? உன் ஃப்ரெண்டு வருத்தப்படுவாமா? அவளுக்கு தெரியும் என் நிலைமை என்னன்னு. உனக்கு போகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆசை மட்டும் இருந்தா என்ன பிரயோஜனம்? அப்ப ஃபங்க்ஷன் போய் தான் தீரணும். அதான் போக முடியாதுன்னு சொல்றேன்ல. நீ தனியா போனதான பிரச்சனை. நானும் கூட வரேன். புருஷன் கூட வர பொண்ணை யாரும் தப்பா பேச முடியாதுல்ல? வேண்டாம். இன்னும் என்னடா உனக்கு பிரச்சனை? இந்த வீட்டுக்கு வந்து போறத திருடுத்தனமா பாக்குறீங்களே, அப்புறம் ஏன் கூட வந்து எதுக்கு வீணா பிரச்சனை ஆயிட்டு? ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படியே பிரச்சனை இருந்தாலும் நான் சகிச்சுக்கிறேன். என் கவிக்குட்டிக்காக. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போறோம் ஃபங்க்ஷனுக்கு. இப்பவா சிரிய. நல்லபடியா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சிரிப்பு சந்தோஷம் எல்லாம். என் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு? இல்ல. என்ன ஒருத்தரை காணோம்? இதுல தானே முடிச்சு வச்சிருந்தேன். எங்க போச்சு? எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே. ஐயோ, 500 ரூபாய் ஆச்சே. இதுல தானே இருந்துச்சு. இப்ப பார்த்தனே, காணுமே. ஐயோ, எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது காணுமே. என்ன, நான் வந்தது கூட தெரியாம என்னத்தை தேடிக்கிட்டு இருக்க? 500 ரூபாய காணோம். என்னது 500 ரூபாய் காணுமா? எங்க வச்சா? நல்லா தேடி பாத்தியா? இதுல தானே முடிச்சு வச்சிருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தனே. இப்ப காணுமே. எங்க விழுந்துச்சு தெரியலையே. முக்கியமான செலவுக்கு வச்சிருந்தியா என்ன? ஆமா. சரி, நான் வேணா தரட்டுமா? ஏற்கனவே நான் உனக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். இப்போ இது வேறயா? பரவாயில்ல, நமக்குள்ள என்ன இருக்கு? இந்தா, நாளைக்கு தந்துடுறேன். அப்படி என்ன செலவு? மளிகை கடையில அக்கௌண்ட் வச்சிருக்க, அங்க காய்கறியும் வாங்கிக்கிற. புது புடவை ஏதாவது எடுக்க போறியா? ஆமா, புதுசா புடவை வாங்கிட்டு கட்டிட்டு தெரிய போறேனாக்கும். ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதாக்கும்? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன காளியம்மா? கொஞ்ச நாளாவே என் பேத்திய பார்க்கணும் போல இருக்கு. அது பாட்டின்னு என்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும். அதான் அத பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது வாங்கி தரலாம்னு இருக்கேன். ஏது மானங்கட்ட அந்த வீட்டு வாசலுக்கு திரும்ப போறியா? நான் ஏன் அந்த வீட்டுக்கு போறேன்? என் பேத்தி படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போய் பாத்துட்டு வரேன். நீ பள்ளிக்கூடத்துல போய் பாத்தீனா உன் பேத்தி பாட்டி வந்திருந்தான்னு சொல்லும். அப்புறம் பாசம் பொங்கும், ஜானகியும் தேடி வர ஆரம்பிச்சிருவா. இந்த தடவை உன் குடிகார மாப்பிள்ளையும் சேர்த்து கூட்டு வர போறா. அதுக்கப்புறம் அந்த தடியனுக்கு ஒவ்வொருத்தனா வரப்போறானுங்க. குழந்தைய பாக்குறதுக்கு இவ்வளவு சோதனையா? நீ இப்படி உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். இப்ப குழந்தை ஞாபகம் வரும், அதுக்கப்புறம் அவ அம்மா குழந்தையா இருந்தது ஞாபகம் வரும், அழுக வரும், கண்ணீர் வரும்,
இதெல்லாம் உனக்கு தேவையா? உனக்கு நியாயமா வர வேண்டியது என்ன? கோபம். உன்னை விட்டுட்டு ஓடி போனவள நினைச்சு கோபம் வரணும். கயல், 500 ரூபாய் பணம் வச்சிருந்தேனே பாத்தியா? என்ன கேட்டா? நீ வச்ச இடத்துல பாரு. எடுத்தவள தானே கேட்க முடியும். இந்த பாருமா, என் மேல வீண் பழி சுமத்தாத. நான் எந்த பணத்தையும் எடுக்கல. உன்னை தவிர வேற யார் எடுத்திருப்பா? என் பணத்தை நானே திருடுவேனா? ஏன் எதிரில நிக்கிறவங்களை கேக்குறது? ஐயோ ஐயோ, பாத்தியா ராசம்மா, உன் பொண்ணு என்ன திருடிங்கிறா. எனக்கு இது தேவையா? தேவையில்லைன்னா எடுத்த பணத்தை கொடுக்க வேண்டியதானே? கல்ல உடைச்சிருவேன். நீதான் எடுத்திருப்ப. உண்மை ஒத்துக்க. உண்மையா இருந்தா தானே ஒத்துக்கிறதுக்கு. நீ என்ன உளறிட்டு இருக்க? ரொம்ப நல்ல உமர் நடிக்காத. அந்த குடும்பத்துக்கு சோறு போடணும் தானே பணத்தை திருடி எடுத்துட்டு போயிருக்க. இந்த பாருமா, உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த பணத்தையும் பாக்கல. வேற எப்படி சொன்ன நீ நம்புவேன்னு சொல்லு, அப்படியே சொல்றேன். இது வரைக்கும் நீ கொடுத்த பணத்துல இருந்து தான் செலவு பண்ணிருக்கேன். ஏன் பாப்பாக்கு கூட அதுல இருந்து தான் சாக்லேட் வாங்கி கொடுத்திருக்கேன். அதை வாங்கி கொடுக்கும்போது கூட நான் வாங்கி கொடுத்ததா சொல்ல மாட்டேன், நீ வாங்கி கொடுத்ததா தான் சொல்லியிருக்கேன். அவளுக்கு உன் மேல இருக்கிற பாசம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற என்னையே நீ சந்தேகப்பட்டுட்டல. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். உனக்கு வேணா உன் மேல பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவளுக்கு உன் மேல பாசம் அப்படியே தான் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கோ முதல்ல. என் பேத்தி மேல பாசம் இல்லைன்னு யாரடி சொன்னாங்க? யார் மேல பாசம் வைக்கணும், எப்படி பாசம் வைக்கணும்னு எங்களுக்கு யாரும் சொல்லி தர வேண்டாம். இதெல்லாம் ஒரு விஷயமா ராசம்மா? உனக்கு என்ன, உன் பேர பிள்ளையோட கொஞ்சனும் விளையாடணும் ஜாலியா இருக்கணும்னு தானே ஆசை? இதுக்கு என்ன வேற வழியா இல்ல? இதோ கயல் இருக்கா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமா ஒரு குழந்தை பெத்து கொடுக்க போறா. அதோட நீ கொஞ்சலாம் விளையாடலாம், பாசம் வைக்கலாம். அதை விட வேற என்ன வேணும்? இந்த பாரு, உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா? என் கல்யாண விஷயத்தை பத்தி எங்களுக்கு தெரியும். ஏமா என்னையே கடிச்சு கொதற? நான் சொல்லலைனாலும் உன் கல்யாணம் நடக்கத்தான் போகுது. உனக்குன்னு இனி ஒருத்தன் பிறந்தா வரப்போறான். நான் சொன்னதை கேட்டு உன் பொண்ணு சந்தோஷப்பட்ட ஒரே விஷயம் இதுவா தான் இருக்கும். சரி, நான் கிளம்புறேன். எதுக்கும் அந்த 500 ரூபாய் விஷயத்த கொஞ்சம் நேரம் கழிச்சு கேளு. அன்னைக்கு அந்த வீட்டுக்கு போனதை ஒத்துக்கிட்ட மாதிரி இதுக்கும் ஒத்துக்குவா. சரி, நான் வரேன். லீவுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கு போறேன். அடுத்த மாசத்துல இருந்து கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தி கேட்கலான்னு பாக்குறேன். நல்ல மனுஷன், கேட்டா கொடுப்பாரு. ஆனா கேட்கதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. பார்க்கலாம், நமக்கு வேற வழி இல்லையே. சரி, நான் போயிட்டு வரேன். அம்மா பார்த்துக்கோங்க. ரெடியா சித்தி? ரெடிமா. மா, சித்திய பஸ் ஏத்தி விட்டுட்டு நான் ஆபீஸ் போயிட்டு வரேம்மா. சரிம்மா. சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேம்மா. அக்கா போலாமா? போலாம். செல்வம் ஏதோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தால, அதை வரும்போது விசாரிச்சுட்டு வா. இப்ப அது வேண்டாம்க்கா, காசு ரொம்ப ஜாஸ்தி ஆகும். நான் விசாரிச்சுட்டு தான் வர சொன்னேன், புரியுதா? சரிப்பா. என்ன சொன்ன? சரிப்பான்னு சொன்னேன். நல்லா இருக்கு. சரிம்மா, நான் வரும்போது மளிகை பாக்கி விசாரிச்சுட்டு வரேன். சரி. நீ பால் பாக்கி, வீட்டு வாடகையெல்லாம் விசாரிச்சுவே, சரியா? அந்த வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேனாக்கா. அம்மா வீட்டுல தானே இருக்காங்க, கொஞ்சம் வெளியில போய் வேலை செய்யட்டும். நானும் அதான் சொல்லணும்னு இருந்தேன். என்னது? இப்படி சும்மாவே வீட்டுல உக்காந்துருக்கேன். வீட்டு வேலையும் நீங்க 2 பேருமே பங்கு போட்டுக்கிறீங்க. நிறைய நேரம் மிச்சமாகுதுமா. அதுக்கு நான் கூட ஏதாவது வேலைக்கு போலான்னு பாக்குறேன். வேலைக்கா? ஏதாவது பார்த்து வச்சிட்டீங்களா? இல்லம்மா, இனிமேதான் பார்க்கணும். இது என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? அனுமதிக்கா இல்ல தகவலுக்கா? அனுமதி கேட்கறதா இருந்தா நீங்க வேலைக்கு போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. தகவல் சொல்றதா இருந்தா உங்க இஷ்டம். இப்படி சொன்னா எப்படிமா? வேற எப்படி சொல்றீங்க? லீலாக்கு சொல்லி இப்பதான் புரிய வச்சேன். இப்ப புதுசா நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஏதாவது வருமானம் கூட வந்தா உதவியா தானமா இருக்கும். இப்படி உபத்திரம் பண்ணாம இருந்தாலே போதுமா? லீலாக்கு சொல்லி புரிய வச்ச மாதிரி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா நீங்க எனக்கு அம்மா, நீங்களாவே புரிஞ்சுக்கோங்க. இல்ல இளவரசி. இளவரசி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல இல்ல? இல்லனா இளவரசியே இல்லன்னானதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா செஞ்சுக்கோங்க. என்னமோ தெரியல, இந்த மாதிரி பேச்சு கேட்டாலே கோவமா வருது. மகஸ்தானத்துல இருந்து இந்த குடும்பத்துக்கு நான் எதுவுமே செய்யல. அப்பா ஸ்தானத்துல இருந்து செய்யறதா நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படிதான் நினைக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாத்தையும் விட உங்களுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குமா? எங்களை பாத்துக்கிறது. அந்த உரிமையில யாரும் தலையிட முடியாது.
நீ அதை மட்டும் செய், அதான் எனக்கு சந்தோஷம். வாங்க சித்தி போலாம். அக்கா போயிட்டு வரேன்க்கா. சரி, போயிட்டு வரேம்மா. வாங்க மாமா. என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, பெத்த மனசு இல்லை, அதான் செழியன்னு உங்க கூட வந்திருப்பான்னு ஆசைப்பட்டேன். அண்ணன் வரலையாமா? வரமாட்டான், வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. நீங்க வாங்க மாமா, வாங்க. வாங்க பெரியப்பா. வாங்க மாமா, உட்காருங்க. சரிம்மா. மாமா, நான் அன்னைக்கு உங்ககிட்ட பேசின விஷயத்தெல்லாம் செழியங்கிட்ட சொல்லிட்டீங்களா மாமா? ஐயோ இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. நீ அவள் பேசின அப்படி என்கிட்ட தம்பி பேச சொல்லி தானே நீ என்கிட்ட பேசின. அது கூட நான் செழியங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லாரும் உன்னை பாசமாக விசாரிச்சாங்க, அதுவும் அவங்க அப்பா தான் படிப்பு கட்டு போகுதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு, அவன் தான் பேசினான்தாம்மா சொல்லியிருக்கான் அவன்கிட்ட. உங்க மனசு யாருக்கு மாமா வரும்? உங்ககிட்ட அவன் இருக்கிறது தான் நல்லது. இனிமேல் நீங்க வேற நாங்க வேறன்னு இருக்கக்கூடாது மாமா. இது ஒரு குடும்பம், நீங்க தான் மூத்தவரா இருந்து இதை வழி நடத்தணும். அதுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும் மாமா. லட்சக்கணக்கில் கடன் இருந்தா எப்படி சந்தோஷம் இருக்கும்? அதான் அவர்கிட்ட சொல்லி அந்த கடன்காரங்கிட்ட பேச சொல்லிருக்கேன். இனி அவனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது மாமா. ஐயோ, அது நான் தர வேண்டிய பணம் தானம்மா. பொறுமையா கொடுங்க மாமா, இல்லன்னா உங்க தம்பி கொடுத்துட்டு போறாரு. அதெல்லாம் எதுக்குமா? நான் இப்பதானே பிரிச்சு பார்க்காதீங்கன்னு சொன்னேன். உங்க பிரச்சனை வேற எங்க பிரச்சனை வேறயா? ஏமா, ஊர்ல இருக்கிற நிலத்தை வித்தா பிரச்சனை தீந்துருமா? அதெல்லாம் விற்க வேண்டாம் மாமா. இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு அந்த ஊர்ல இருக்கிற வேறே அதுதான். அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. பெரியப்பா வரட்டும், ஒன்னா சாப்பிடலாம்னு சொன்னீங்கல்ல. ஐயோ, எனக்காக நீங்க எல்லாரும் சாப்பிடாம காத்துட்டு இருக்கீங்களா? ஆமா மாமா. என் கூட சாப்பிடுவீங்களா பெரியப்பா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உங்க கூட சாப்பிடணும் தானே வந்திருக்க. என்னம்மா பண்ணிருக்க? போடுவா. வாங்க பெரியப்பா, வாங்க. இந்த இலையை போட்டுக்க. பரீட்சையெல்லாம் ஆரம்பிச்சாச்சாமா? ஆரம்பிச்சிச்சு பெரியப்பா. இன்னைக்கு மதிய பாட்னி. ஆமா, நீ பரீட்சை என்ன ஆக போற? டாக்டர் ஆக போறேன். டாக்டர் நிர்மலா சக்திவேல். நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. நீயும் உட்காருமா, சாப்பிடலாம். இல்ல மாமா, உங்க முன்னால இத்தனை நாளா புத்தி கெட்டு போய் நடந்துக்கிட்டேன். இனிமேலாச்சும் அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். என்னம்மா அது? ஆமா, செழியனுக்கு பாயசம் கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு எனக்கே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிற. அவனுக்கும் இருக்கு, நீங்க திருப்தியா சாப்பிடுங்க மாமா. சரிம்மா. ஏம்மா, சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேங்கிற? செழிய சாப்பிட்டான்னு கேட்டாதான் மாமா எனக்கு சாப்பிட தோணும். இல்ல நீங்க சாப்பிடுங்க மாமா முதல்ல. சரிம்மா. இந்தாங்க மாமா. மாமா, இதெல்லாம் நான் கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னா அவன் அதை தொடக்கூட மாட்டான் மாமா. எப்படியாவது அவனை சாப்பிட வைங்க. அவன் அதை ரசிச்சு சாப்பிடுறத பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க மாமா. அது வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். உங்க ஃபோனுக்காகவே நான் காத்துட்டு இருப்பேன் மாமா. நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா. எப்படியாவது அவனை சாப்பிட வச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். வரட்டுமா? வரட்டும்டா செல்லம். நீதான் சரவண பெருமாளா? ஆமாங்க. என்னையா அது? இது தம்பி பையனுக்கு பிறந்த நாள்னு ஒரு பாயசமும் கேசரியும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இதுல என்ன? கேசரின்னு நினைக்கிறேன். உங்க ஊர்ல எல்லாம் தங்கத்துல தான் கேசரி பண்ணுவாங்களா? ஐயோ இல்லைங்கய்யா, இது ஏதோ தெரியாம கொடுத்துருக்காங்க, மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். போலீஸ் வீட்லயே திருடிட்டு நடிக்கிறியா? ஐயோ இல்லைங்க ஐயா, நான் திருடலாம் இல்லைங்க. நீங்க வேணா என் தம்பி சம்சாரத்துல ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்க தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அவங்க தான் என் 40 சவரன் நகையை திருடிட்டுன்னு கம்ப்ளைண்டே கொடுத்தாங்க.
வாயா ஸ்டேஷன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சுப்பு. சுப்பு சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவருக்கு பேங்க்ல முக்கியமான வேலை இருக்கான், வர மத்தியானம் ஆகுமா. வலசரவாக்கம் ஏரியாவுக்கு போய் உன்னை கலெக்ஷன் பண்ணிட்டு வர சொன்னாரு. பேங்க்குக்கு போறேன்னு சொன்னாரா? ஆமா. உங்களை கஷ்டப்படுத்த வேணாமன்னு அப்படி சொல்லிப்பாரு மேடம். என்னதுக்கு கஷ்டப்படுத்தணும்? சார் பேங்க்குக்கு போகல மேடம். பின்ன ஹைகோர்ட் போயிருக்காரு. ஹைகோர்ட்டா? ஓ, அந்த முத்துசாமி கேஸா? அது பூந்தமல்லி கோர்ட் மேடம். ஆமா. அப்புறம் எதுக்கு ஹைகோர்ட்? எல்லாம் கேஸ் விஷயமா தான் மேடம். என்ன கேஸ் விஷயம் சுப்பு? மேடம், நீங்க லீவு இருந்த கொஞ்ச நாள்ல என்னென்னமோ நடந்து போச்சு மேடம். என்ன நடந்தது? அவர் பெரியப்பா மகன் அவர் மேல கேஸ் போட்டிருக்காரு மேடம். 4-5 வருஷமாவே இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு கேஸ் போட்டிருக்காங்க? எல்லாம் சொத்து தகராறு தான் மேடம். இப்ப கேஸ் எதிர்பக்கம் தீர்ப்பாயிடும்னு பேசிக்கிறாங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா சாருக்கு சம்பாதிச்ச வீட்டை தவிர வேற எதுவும் மிஞ்சாதான். சாரும் பல புள்ளிகளை வச்சு மத்தியாசம் பண்ணி பார்த்துட்டாரு. அவங்க இறங்கி வர மாதிரி தெரியல. மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்காரு மேடம். இதனாலே சாருக்கு அவங்க வைஃபுக்கு இடையில சண்டை வேற மேடம். அவங்களும் கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இவ்ளோ நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாம போச்சே. ஏற்கனவே நீங்க வேதனையில இருக்கீங்க, உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சார் என்கிட்ட சொல்லியிருக்காரு மேடம். பாவம் சாருக்கா இந்த நிலைமை. இப்ப கூட இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, இந்த கம்பெனியை கூட சார் இழுத்து மூடுற ஐடியால இருக்காரு மேடம். பாத்தீங்களா மேடம், மனுஷனுக்கு கஷ்டம் வந்ததுன்னா வரிசையா வருது. இதை மூடிட்டா நம்ம என்ன செய்யறது மேடம்? நமக்கு மட்டும் இல்ல, சாருக்கும் இதே நிலைமை தான் மேடம். இதெல்லாம் சாருகிட்ட கேட்டாதீங்க மேடம், அவர் அவங்க கிட்ட சொல்லுவாரு. மேடம் மேடம், சாப்பிட காப்பி டீ ஏதாவது வாங்கிட்டு வரட்டுங்களா? வேணாம், நீ கலெக்ஷன் போயிட்டு வா. நான் வரும்போது மளிகை பாக்கி விசாரிச்சுட்டு வரேன். நீ பால் பாக்கி வீட்டு வாடகை எல்லாம் விசாரிச்சு வை, சரியா? எப்போ வந்த? இப்பதான். சார்ல வெளியில போயிருக்காரு. நல்ல மனுஷன், பணக்காரர் இல்ல. அன்னைக்கு துக்கம் விசாரிக்க வீட்டுக்கு வந்தாரு. சரி, ஏதோ தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நல்லவங்களாவே இருக்கக்கூடாது, இருந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். ஏன், அவருக்கு என்ன கஷ்டம்? ஒன்றும் இல்லை, பொதுவாக சொன்னேன். நல்லவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற சாமர்த்தியம் இல்லை. சாமர்த்தியம் இருந்தாலும் அதை தக்க வச்சுக்கிற திறமை இல்லை. போன ஜென்மத்துல பாவம் பண்ணவங்கள இந்த ஜென்மத்துல நல்லவங்களா படைக்கிறாருன்னு நினைக்கிறேன் கடவுள், தண்டிக்கிறதுக்கு. அப்போ இந்த ஜென்மத்துல தப்பு பண்றவங்க எல்லாம் போன ஜென்மத்துல நல்லவங்களா பிறந்திருப்பாங்க இல்லையா? அப்படித்தானே தோணுது. நல்லவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் என்னதான் வசதி இருந்தாலும் இன்னொன்னு சொத்து சேர்த்துட்டு வசதியா நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப எது தண்டனை, எது பரிசு? சரி, இப்ப அதெல்லாம் எதுக்கு? நம்ம ஆக வேண்டியதை பார்ப்போமே. அம்மா நீலாம் ஓகே தானே? வெறும் பொம்பளைங்க மட்டும் இருக்கிற வீடு, முன்னை விட ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இப்பன்னு பார்த்து தான் தெரிஞ்சவன் தெரியாதவன் நான் ஹெல்ப் பண்றேன் நீ ஹெல்ப் பண்றேன்னு வருவானுங்க. யாரையும் பக்கத்தில் விடக்கூடாது. இல்ல, அந்த பக்கம் உனக்கும் அத்தைக்கு இருக்கு. லீலா சின்ன பொண்ணு இல்ல, மனசு வேற சோகமா இருக்கு. இந்த நேரம் பார்த்தா எவனாவது ஆறுது சொல்றேன்னு வருவான். அப்புறம் அவ்வளவுதான். அவ்வளோ கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். செல்வம் வந்துட்டு போறதை பத்தி சொல்றீங்களா?
ஹலோ, நான் தான்ப்பா அப்பா பேசுகிறேன். சொல்லுங்கப்பா. என்னை இங்கே வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சிருக்காங்கப்பா. போலீஸ் ஸ்டேஷனா? உங்க அக்கா வாழ போன அந்த வீட்ல இருக்கானுங்கல்ல, அவனுங்களுக்கு கொடு. அந்த வீட்ல தான் ஒரு குடிகாரன், ஒரு கொலகாரன், போராத குறைக்கு இப்ப ஒரு திருடன் வேற சேர்ந்திருக்கான். எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் படி சரவண பெருமாள் கூட்டாளி கொடுத்த வாக்குமூலத்தை வச்சுதான் இந்த அளவுக்கு நாங்க ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சர்ச் வாரண்ட் இருக்கா? சந்தேக கேஸ்க்குள்ள எதுக்கே சர்ச் வாரண்ட்? அதுக்கு இந்த நேரத்துல தான் வருவீங்களா? கடமையை செய்யலாம் எதுக்கே நேரங்களா? நீ வாயா சார், போயா சார், சொன்ன கேளுங்க சார். சார்